நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து உச்சிகசுக்கு வணக்கம். இன்னைக்கு திருப்பி நம்ம அந்த பேட்டா ஆர்ஆர் கேம் தான் விளாட போகிறோம். ஏன்னா அவனை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். ஓகே பண்ணுங்க. ஹலோ, யார் பேசுறது? ஆஹா, ஆகாய மார்க்கமாவும் வர்றா. வந்தான்னா இவன்ட்ட பேச்சு ஜெயிக்க முடியாது. அவனுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜெயிச்சாகிறோம். நமக்கு இன்றைக்கி சக்ஸஸ் மட்டும் தான், எனக்கு தோல்வியே கிடையாது. இன்றைக்கி நமக்கு என்னது வெற்றி தான். வாடா, அதை நான் ஒன்றும் பார்த்துக்கிறோம். இன்றைக்கி அவனை தோக்கடிக்கிறோம். தோக்கடிக்க முன்னாடி முக்கியமான விஷயம், ஏதாவது ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா அதை டைம் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் யூஸ் ஆகும். எனக்கு அந்த மாதிரி இந்த வீடியோவில் யூஸ் ஆச்சு. அது பார்ட் 2 காமிக்கிறேன். இந்த வீடியோ நான் பார்ட் 1 எடுத்துருக்கேன். பார்ட் 2 வீடியோ என்ன கொஞ்சம் நல்ல ஃபீல் ஆகிடும். ஸோ அதனால் பார்ட் 1 பார்க்குறவங்க பார்ட் 2 பார்க்காம விட்டாது. ஓகே உச்சிகாஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நம்ம இன்னைக்கு வெற்றி நோக்கத்தோட மட்டும்தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி பவர்ஸ்லாம் நீங்கள் ஜெனி கொடுத்து எடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் இப்போ அங்கே போகிறேன்னா, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த கீ எடுத்துருவான். நம்ம இப்போ போய் அது 2 கீ எடுத்துட்டோன்னா நம்ம போய் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஓஃபராக எடுத்து அவனை துரத்துறது தான் நம்மளோட முதல் வேலையை. வாங்க நம்ம கீயை போட்டு ஓஃபராக ஓப்பன் பண்ணுவோம். எடுத்தாச்சு. ஐயோ ஐயோ, என்னடா இதே மாறி போச்சு. தம்பி அந்த பக்கம் வாடா, தம்பி அந்த பக்கம் வா, அவனை பார்த்துக்கிறேன் வாடா, அந்த பக்கம் வாடா. அவன் வறுப்பி இன்னைக்கு அவனுக்கு சங்கு தான், பார்த்துக்கலாம். நான் இட்டால் அதே மாதிரி நீ வா, உனக்கு நான் எனக்கு சங்கு வைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நீ வர்ற, நான் உனக்கு சங்கு ஓகே. அதே மாதிரி இவன் எப்போ பார்க்கும்போது இந்த காஞ்சனா படம் தான் ஞாபகம் வருது. ஐயோ, வேற குரல் கேக்குதுடா. அதுவும் கேக்குதுமா. You come on. சாவுடா. நீ எத்தனை டைம் வந்தாலும் ஒன்று இதே மாதிரி சொல்லு. வேண்டாம் வாடா, 2வது வாரம் போகலாம், பார்த்துக்கலாம் தான். நீ 1000 டைம் வந்தாலும் ஒன்று இதே மாதிரி அனுப்ப வேண்டாம். என்ன ஸ்வாக் ஒருத்தருக்கு மட்டும்தான். உனக்கு இந்த டைம் காலை போன டைம் என்னை எப்படி கொண்டேன், இந்த டைம் உனக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் ரிவெஞ்சு. நல்லா பாரு, உன் சாவு என் கையில் தான்டா. வாங்க பார்த்துக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். தேடுறோம். எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. முன்னே தான் தெரியாமல் வந்தேன். என்னை எப்படியோ நீ தோக்கடிச்சிட்ட. இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபார்ம் பண்ணிட்டேன். உன்னை தோக்கடிக்கிறதுலாம் எனக்கு அசால்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நீ தோக்கிறதுக்கு நேரம் காலம் வரப்போகிறது. ஏன்னா நீ பார்த்துக்கிட்டே இரு. பாக்ஸை வேற கண்டுபிடிச்சிட்டேன். சாரி கைஸ், இந்த வீடியோவில் கொஞ்சம் பின்னாடி நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். அதை யாரும் கண்டுக்காதீங்க. நம்ம இப்போ சேஃபையும் கண்டுபிடிச்சிட்டோம். சேஃபையும் அன்லாக் பண்ண போகிறோம். சேஃப் அன்லாக் பண்ணோன்னே அவன் வேறு கத்திக்கிட்டு வருவான். நான் வருண்டோம் அப்படின்னு கத்திக்கிட்டு வருவான். அதை வாங்க நம்ம பார்க்கலாம். சேஃப் வேறு அன்லாக் பண்ணிட்டு கீ எடுக்க போகிறோம். நம்ம போய் ஒழிஞ்சுப்போம். இல்லைனா அவன் வந்து நம்மளை தடுத்துருவான். பாருங்க வரப்போகிறான். ஆனால் நீ வரத்துக்குள்ளே நான் உன் கதையை முடிச்சிருவேன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ தான் அதான் பாக்ஸ் இருக்க பக்கத்தில் தானே சேஃப் இருந்துச்சு. அதனால் ஈஸியாக எடுத்துட்டேன். இப்போ நீ சாவதான்டா போகிற. சாகும். எவன்டா சொன்னா? நீ என் பக்கத்தில் வா, உனக்கு தெரியும். வரண்டு சாவுடா. அதையும் பார்த்துக்கலாம்டா. நீ வாடா, முடிஞ்ச பார்த்துக்கலாம். ஒன்னெல்லாம் கொள்றதை எனக்கு அப்பா திப்பேன். ஏதோ போன பாட்டில் என்னை வெட்டி சரிச்சிட்டேன். போன பாட்டில் என்னை கொண்டுட்டேன்னு ரொம்ப சீன் போடாத.
இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நான் தான் இங்கே காடு, ஒன்றை படைச்ச காடு. பார்த்துக்கலாமா? இதில் எனக்கு கோடு கூட கண்டுபிடிக்க தெரியும். வாங்க பார்ப்போம். கோடு உள்ளதாக இருக்குன்னு சொல்கிறானுங்க பல பேர், என்னன்னு எனக்கு தெரியல. இது என்ன வச்சுருக்கீங்க? வாங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றுன்னு நம்மளும் பார்த்தீங்களா, இவெல்லாம் ஒருத்தன்னு பேசிட்டு ஒன்னே நான் கொண்டுட்டேன். அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. அப்போ வர்றேன், என் ஃப்ரெண்டு அடுத்து ஃபோன் பண்ணிட்டான். நீ வேறு வர ஆரம்பிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். கத்துறேன், ஓன்னு கத்த ஆரம்பிச்சிடும் வந்தீங்கனாலே. ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா கீ எடுத்தாலும் நீ வர ஆரம்பிச்சிருவேன். பார்த்துக்கலாம்ண்ணா. நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சா தான் நீ என்னை கொல்லுவேன். உன்னால் கண்டுபிடிக்க கூட முடியாது. ஆனால் நீ வந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லைண்ணா, நான் ஃபோனு தான் கொஞ்சம் கிளிச் ஆகும் தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் நீ வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கீங்க. வாங்க பார்த்துக்கலாம். நீ வந்து கஷ்டமாக இருந்தாலும் உன்னை நான் அடிப்பேன். நீ எவ்வளவோ பெரிய சங்கமாக இருந்தாலும் எஸ்பி சுச்சி சங்கத்தை தவிர அவனால் எதுவும் பண்ண முடியாது. ஐயோ 2 பேர் வீட்டுக்கு ஓடிட்டானுங்க, என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது நம்மளுக்கு. ஏன் மாப்பிள்ள இவ்வளோ பயம் உள்ளவன் ஏன் தனியாக வேலைக்கு மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள மாப்பு ஆப்பு என்ன தனியாக விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அरे கோபாலு என்னை கூட்டிகிட்டு போனா. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் பேட்டாக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே என்ன என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்கு. வாங்க, நம்ம கீ கிடச்சிருச்சு. பாக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாக்ஸ் வி ஆர் சர்ச்சிங் த பாக்ஸ் எங்கேன்னு தெரியல, அதான் பாக்ஸ் தேடிட்டு இருக்கோம். பாக்ஸை கண்டுபிடிக்கிறோம். இந்த பேட்டா கதையை இன்னையோட ஒழிக்கிறோம். இந்த பேட்டா ஒழிஞ்சோடனே அந்த எம்கே உச்சி கப்பையில் ஒழிச்ச மாதிரி இதையும் ஒழிச்சிட்டு டான்ஸ் ஆடுறோம். ஓகே, பாக்ஸ் எங்கே தேடுங்க. பாக்ஸ் எங்கே? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ தெரியல. சரி, என்னடா பண்ணுறீங்க? போய் பாக்ஸ் தேடுங்கடா, போங்கடா வேகமாக. பாக்ஸை தேடி தொலைங்கடா. பாக்ஸை தேட சொன்னால் என்ன வேலை பார்த்துட்டு? பாக்ஸை தேடுங்கடா வேகமாக. பாக்ஸை தேடிட்டு வாங்கடா. பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஓஃபடா வேறா, இன்றைக்கி செத்தான்டா மாமன், செத்தான். எங்கே இருக்க? செத்து போடா சாவுடா. இதுக்கு மேலே டான்ஸு தான்டா. வாங்க பார்த்துக்கலாம் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். வெறும் 3 பேர் தான் உயிரோடு இருக்கோம், அது பார்த்துட்டேன். வாங்க போகலாம். இப்போ 5 தலையை கண்டுபிடிக்கிறோம். 5 பொம்மை 5 டாலை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வேலை. 5 டாலை கண்டுபிடிக்கிறது தானே, கண்டுபிடிச்சிடலாம். நானே சிஎஸ்கே மஞ்சள் கலர் பொம்மையை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஈஸி தான், நான் கண்டுபிடிச்சிக்கிறோம். உக்காரு அமைதியாக. எப்போ வருமோ அப்போ மட்டும் நீ கத்திக்கிட்டு வந்தால் போதும். இப்போ தேடு, நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடி. அதான் உனக்கு வேலை. பார்த்துக்கோ, எங்கே இருக்கேன்னு பாரு. ரெட் கலர் ஆர்சிபி பொம்மை கண்டுபிடிச்சிக்கிறோம். நீ இப்போ எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். சிவப்பும் மஞ்சளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இருக்கிறதே பெஸ்ட் காம்பினேஷன் கண்டுபிடிச்சி. எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? நீ கண்டே பிடிக்க உள்ளனால என்கிட்ட அந்த பெல் இருக்குது. இப்போ பாரு, அடுத்த பொம்மையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஒயிட் பொம்மையும் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, என் ஃப்ரெண்டு பர்பிள் பொம்மையும் கண்டுபிடிச்சிட்டேன். நாங்கள் 5 பொம்மையும் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அடுத்த தலையையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீ அந்த 1000 சனி எனக்கு தந்தி ஆகணும். மேட்சை முடிச்சோடனே தம்பி எனக்கு அந்த 1000 சனி தந்தால் போதும். உங்கள் பேட்டா சங்கம் எப்படி அதேமாதிரி பேசும். எங்கள் எஸ்பி சுச்சியோ சங்கம் ரொம்ப பேசு. அதை தோக்கடிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. பேட்டா இப்போ நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் போய் ஒழிச்சிக்கிறேன்.
வா வராமல் போ, 1000 ஜெனி கொடுக்காம போ. ஆனால் எங்களோட வேலையை நாங்கள் பெர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்போம். வேறு இதை கூட எனக்கு நல்லா பண்ண தெரியும். எடுத்துட்டேன், என் ஃப்ரெண்டு வந்துட்டான், அதையும் எடுத்துட்டான். ஓஃபுடாவை எடுக்கிறோம், இப்போ வைக்கிறோம், உன் கதையை முடிக்கிறோம். எப்படி எல்லா டீமும் உனக்கு நான் தான் ஓஃபுடாக வச்சு சாவடிக்கணும். இந்த ஒரு படம் சொல்லுவாங்க இல்லையா, ஞாபகம் இல்லை, சட்டு ஞாபகம் இல்லை, இப்போ சொல்கிறப்ப இந்த யூத் படத்தில் அடிடா அவனை மாதிரி ஒன்றா அடித்து கொள்வது என்னோட பொறுப்பு தான். It's cool, just cool, into the mouth. Nice. என்ன பேட்ட வாயவே திறக்கல. ஏன்னா உன் சங்கத்துக்கு அசிங்கப்படுத்துக்கிறியா? தெரியுதுடா, நீ உன் சங்கத்துக்கு அசிங்கம் பெரிய, உன் சங்கத்துக்கு பெரிய அசிங்கம்டா. போடா. ஐயோ தப்பாயிடுச்சுங்க. இப்போ செக் பண்ணிடலாம். டம்மி பாவா ஒரு பாருங்க, இப்போ நமக்கு லைட்டே கிடச்சிருச்சு. வாங்க போகலாம். நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னு தெரியல. அடுத்து இது வந்துருச்சு. இதாவது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ செக் பண்ணிடலாம். டம்மி பாவா ஒரிஜினல். இதுவும் தப்பா? எப்படிடா நடந்துச்சு? பேட்டா நீ ஏதோ சதி பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம்டா. ஆண்டவனே என் பக்கம்டா. என்ன ப்ரோ அஜித் எனக்கு சொல்லுங்க. அஜித் ஃபேன் கேட்டால் நோ பேபி தளபதி ஃபேன். தளபதிக்கு இந்த பாட்டை பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது. இவன் என்ன கோடு போடாமல் அங்கே நிற்கிறா. கோடே நான் இன்னும் கண்டுபிடிக்கல. அவன் எப்படி அதுக்குள்ளே நிற்கிறா? அதான் எனக்கும் தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் நடக்குது. ஏய் இதை மட்டும் கட்டிடாதரா, ஃபோட்டோ வச்சிடாதரா. வச்சுட்டான்டா ஃபோட்டோ. நல்ல வேலை கயிறு கட்டாதனால இன்னும் அது கேங்க்ரி ஆகலை. கயிறு கட்டுனுச்சு. அடுத்த நிமிஷம் இந்த டைம் வந்துட்டான். பேட்டா வந்துட்டான். நம்ம கரெக்டான இடத்துக்கு போகிற நேரத்தில் அவன் வந்துட்டான். நீ வந்தே நாங்கள்லாம் கோடை கண்டுபிடிக்கிறவங்க. உங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியுமா? போப்போ ஓடிப்போ. உனக்கெல்லாம் பயப்பட முடியாது. இந்த கடவுளே இந்த ஃபஸ்ட்டு கூட கரெக்டாக இருக்கணும். தளபதி அது எல்லாத்துக்குமே தெரியும். வாங்க பார்த்துக்கலாம். லெட்ஸ் மேக் த ஹிஸ்ட்ரி இன் திஸ் இயர். லெட்ஸ் கோ. இந்த டைம் நமக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பேட்டா நீ இந்த டைம் தோற்றுருவான்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கோடே ஒர்க் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. செகண்ட் கோடுனா ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபஸ்ட்டு கோட்லேயே ஒர்க் ஆகிடணும் நல்லா வேண்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட்லேயே ஒர்க் ஆகும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். எதிர்பார்ப்பை ஏமாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு கோட்டே ஒர்க் ஆகுதான் நான் தான் கோடு போட்டுட்ருக்கேன். ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ ஏன் ஓடணுன்னா இப்போ பேட்டா வர ஆரம்பிச்சிட்டாருன்னா இதை தாண்டா 1000 டைமாக சொல்கிறேன். ஆனால் நீ பார்க்கவே இல்லை. நீயே என்னை கொல்லலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனால் கொல்லவும் முடியாதுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா உன்ட்ட அந்த திறமை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொல்ல தெரியும். இப்போ என் ஃப்ரெண்டு பாரு ரிச்சுவலை பெர்ஃபார்ம் பண்ணுறான். உன்னை தட்டி தூக்குறான். எனக்கு நான் ரிச்சுவல் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனால் இங்கே ஒளிஞ்சிருக்கேன். ஏன்னா இப்போ பேட்டா போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் லெவலில் நம்ம ரிச்சுவலை பெர்ஃபார்ம் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். பேட்டாவை நறுக்கிஸ்தானம். இந்த ஃபோட்டோ யாருதுன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேட்டாவோட ஃபோட்டோவா இல்லை அந்த லாஸ்ட்டில் ஒரு பொண்ணு வருமே அந்த பொண்ணோட ஃபோட்டோவான்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பேட்டா. இப்போ வரு நான் இறங்குறேன். ஃபோட்டோ வச்சாங்கன்னா ஷி வாண்ட் டு கோ அவே. பற்ற வச்சு விடுங்கடா. பற்ற வச்சிட்டானுங்கடா. சூப்பர். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு விட்டாச்சு. நான் பற்ற வைக்க நேரத்தில் பற்ற வச்சிட்டான். அதான் போகிறாப்பெல்லாம் இல்லை. ஆனால் நமக்கு உதவி தான் பண்ணியிருக்கான்னு ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது. வாங்க போகலாம். எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனல் ஒரு புது சேனல். அடுத்த பாட்டு வேணா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சிரிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன். டு பி யுவர் ஹானஸ்ட். ஓகே. என்னாச்சு தெரியலையே. அப்படியே ஏன் பேட்டா ஓடுறா.
ருத்ரதாண்டவம் எடுத்து நான் வருகிறேன். சத்தியமாக இந்த லெவலில் நான் ஒன்றுமே பண்ணல. எல்லாம் பேட்டாவே சொல்லிட்டேன். அவன் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்கான். நான் எப்படியே தப்பிச்சு ஊரில் தான் பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மற்ற எல்லா பிளாக்கையும் கண்டுபிடிச்சாங்க. சும்மா நான் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் பிளாக் எடுத்துருப்பேன், கொஞ்சம் காயின்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த பேட்டா வர ஒரு 1000 காயின் தரணும். பார்த்துக்கலாம். பேட்டா தான் போய் சொல்கிறது தான் என்னோட பரம்பரை. ஐயோ, ரன்னிங் ஃப்ரம் பேட்டா. ஓடுங்கள் அந்த ஆபத்தான ஜந்து நம்மளை துரத்தி கொண்டு வருகிறது. நீ ஒரு சூறாவளி புறப்பட்டது அப்படின்னு ஓடினாலும் உன்னை நான் பிடிக்கிறது கண்டிப்பா பிடிச்சிடுவேன். ஏன்னா என் ஸ்பீட் அல்டிமேட் பவர். இப்ப வரம் பாடுறா பார்த்துக்கோடா. இப்ப வரம் படம் பார்த்துக்கோங்க. பின்னாடி திரும்பி பாடுற எஸ்பேஸ் வச்சிங்க. எவன் சூறாவளின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தெரிஞ்சுப்போ. பாருங்க, நான் பார்த்தீங்கன்னா அவனுங்களாம் வரதுக்கு முன்னாடி நான் அடுத்த ரிச்சுவலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் இந்த லெவல் ஸ்டார்ட்டே நமக்கு ஆகலை. அப்படியே அடுத்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபயர் அணைக்கலான்னு போயிருந்தோம். இப்போ ஃபயர் அழைச்சிட்ருக்கோம். ஏன்னா இது பண்ணாதான் 4 கேண்டில் கலெக்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணாலும் என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. என்ன பண்ணாலுமே பயந்து ஓடினாலும் கீழே மெசேஜ் போடுறானுங்க. இப்போ நான் ஒழுங்காக தான் ஷூட் பண்ணேன். ஃபியர் லைக் ஃபியர் ஃபைட்டுன்னு போடுறானுங்க. அதான் கொஞ்சம் கோபம். இப்போ தான் லெவலே ஆரம்பிக்குது. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு எடுக்க போகிறேன். மீதியெல்லாம் எடுத்துட்ருக்கானுங்க. எனக்கு என்னன்னே தெரியல. கூட மீதியெல்லாம் எடுத்துகிட்ருக்கானுங்க. நான் இங்கே வந்து எடுக்க வந்துட்டேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியான ரிச்சுவல். ஃபஸ்ட்டு எடுத்துடலாம், அவனுங்க வரத்துக்குள்ளே எடுத்து முடிச்சிடலாம் நான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். எள்ளு ஒரு கலெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கேண்டில் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 2 கேண்டில் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒன்று கலெக்ட் பண்ணிடுவான். அவன் மேஸ் போயிட்டான். நான் ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கலெக்ட் பண்ணிடுவான். நான் இப்போ ஒன்று கலெக்ட் பண்ணிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்க நம்ம அந்த பசிலுக்கு போகலாம். அந்த மேஸ் அவன் கலெக்ட் பண்ணுறேன். இதை அவனுக்கு முடிச்சிட்டானுங்க. அடுத்து அந்த பசிலுக்கு நம்ம வந்துட்டோம். பசில் என்ன கஷ்டம்னா ஒன்றும் கிடையாது. அந்த ஃபோட்டோ மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணணும். நான் ஃபோட்டோ வேறு பார்க்காம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கொழுப்பு உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, கரெக்டாக வச்சு கூட தப்பாக வைக்கிறேன். ஏன்னா நான் ஃபோட்டோவை பார்க்கல. நான் கொழுப்புன்னு நீங்கள் கேட்கலாம். அது கரெக்டு தான். ஆனால் நான் என்ன பண்ணுறது? நம்ம இப்போ 4மே எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்று பற்ற வைப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீதெல்லாம் பற்ற வச்சுருவாங்க, பற்ற வைக்கிறாங்க. ஓடுங்க அந்த ஆபத்தான பேட்டை நம்மளை துரத்தி கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம ஓடிட்டுருக்கோம். நீ முன்னாடி போவேன், நான் பின்னாடி வரேன். உன்னை பிடிச்சி கடிச்சி நான் சாப்பிட தான் போவேன். அப்படின்னு அவன் பாடிட்டு பின்னாடி துரத்துறான். நானும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட அந்த பக்கத்துலேருந்து தள்ளுறானுங்க, இந்த பக்கத்துலேருந்து தள்ளுவானுங்க. நம்ம உயிரை எடுக்காமல் எனக்கு உடம்பு நாட்டுக்கணும் பிளான் பண்ணுறானுங்கட்டுக்கு. எதை பண்ணாலும் பிளான் பண்ணணுங்கிறது நம்மள்ட்ட கரெக்டாக இல்லைனாலும் இவனுங்களும் நல்லா கரெக்டாக வச்சுருக்கிறானுங்க. இவனுக்கு வேறு சப்போர்ட் வேறு ஒரு பொம்மை வேறு லாஸ்ட் சீனில் வரும். தூக்கி கத்தி எடுத்து சரக்குன்னு போடும். குனிஞ்சு போட வேகமா. என்னடா நமக்கு முன்னாடி அவன் போகிறான். நம்ம தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு தெரியாது. குனிஞ்சு போங்க. நம்மளோட ஐடி பேர் ஆல் டைம் வித் எஸ்பேஸ் வச்சு ரோப்ளாக்ஸில் சப்ஸ்கிரைப் மறக்காமல் ஃப்ரெண்ட் ரெக்ஸ் கொடுத்துருங்க. ஐயோ, கையெல்லாம் எங்கேருந்து ஊறானுங்க. அவன் பின்னாடி பிடிச்சிருவான். இந்த வேகத்தில் நம்ம போயிட்டு இருந்தால் வேகமாக போட அவன் பின்னாடி வந்துட போகிறான். ஐயோ, கத்தி எடுத்து போடுறா பாருங்க. அங்கேருந்து ஒருத்தி இப்போ நம்மளோட ஒரு டீம்மேட் பார்த்தீங்கன்னா பயந்து வெளியே போயிட்டாங்கன்னு மெசேஜ் வந்துச்சு. பாராவில் போட்டோம். இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம். 2 பேரை வச்சு நான் இந்த கேமை ஜெயிப்பேன். பார்த்துக்கிறேன்டா. இப்போ அவளை போய் பிடிச்சனாலே மேட்ச் ஓவரு. மேட்ச் நம்ம முடிய போகுது. அவளை பிடிச்சிட்டானா நம்ம அந்த எபிசோட அடுத்த பாட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் அன்டில் சைனிங் ஃப்ரம் ஆல் டைம் வித் எஸ்பேஸ் வச்சுக்கா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் காய்ஸ், பாய்.